ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பேசிக் கிளாஸில் கட் பீட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு வந்து கட் பீடுக்கு அடுத்த ஸ்டிச்சு கட் பீடோடைய லோடிங் ஸ்டிச்சு தான். ஆனால் வீடியோஸில் நமக்கு 2 ஸ்டிச் வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். ப்ளேலிஸ்ட்டில் நான் கரெக்டாக லைனாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து போடுங்க. ஆல்பம் பண்ணும் போது கட் பீடோடைய அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு அப்புறம் லோடிங் ஸ்டிச் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு ஆல்பம் பண்ணுங்கள். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த டிசைன்ஸில் எல்லாம் கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பீடோடைய லோடிங்கும் நம்ம கொடுக்கணும். நீங்கள் சின்ன சைஸில் நீங்கள் போட்டு பாருங்கள், நமக்கு ஸ்லாண்டிங்காக வரும் ஃபில்லிங்கு. இந்த பாக்ஸு ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயும் நம்ம இப்படி ஸ்லாண்டிங்காக போடலாம். இதில் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சின்ன ஷேப்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள். பாக்ஸ் போட்டு கிராஸாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ நம்மளால் அதில் லோட் பண்ண முடியுமோ அந்த கேப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோட் கொடுக்கணும். லாங் செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம லோடிங் கொடுக்கணும். இப்படி நீடில் நல்லா லோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் போட ஈஸியாக இருக்கும். எடுத்து போடாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக லோட் பண்ணுற மாதிரி போடுங்க நீட்டாக. பீட் லோட் பண்ணிங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்ம கட் பீடும் நம்ம லோட் பண்ணணும். ஆரி கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்மளுடைய பீட் ஒர்க் வந்து இதோட நமக்கு முடிஞ்சிடுது. ஆன்டிக் பீட்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் நீடில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்ப்போம். அது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு பேசிக் கிளாஸ்லாம் முடிஞ்சிடுது. அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டுட்டு கடைசி அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் சரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பீடு வச்சு கொடுங்க, இல்லை சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் கொடுங்க. அவுட்லைன் கொடுங்க, அப்போ தான் நமக்கு ஒர்க்கு நீட்டாக தெரியும். நம்ம எந்த டிசைன் போடுறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பீட் லோடு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கம்மியாக கூட ஆகும். இப்போ இந்த ஷேப்பில் நீங்கள் போடுறீங்கன்னா இதில் ஒரு 4 பீட் அந்த மாதிரி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்பு பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ரொம்பவுமே லென்த்தாகவும் நம்ம கொடுக்கக்கூடாது. இது ஃபுல்லாகவுமே நம்ம இப்படி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். கொடுக்கும்போது இப்படி கொடுத்துட்டு இப்படி செக் பண்ணி கரெக்டாக போடுங்க. பீட் ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அதை எல்லா பீடையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பீட் ஒர்க் இருக்க மாதிரி நல்லா ஒரு பெரிய பிக்சராக எடுத்து பண்ணுங்கள். டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுட்டு கூட எந்த மாதிரி பிக்சர் எடுக்கணும் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒர்க்கு பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் கொடுக்கணும்.
நான் கொடுத்துட்டே நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இப்படி அவுட்லைன் கொடுத்தாச்சு. லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு. இதை சுற்றி நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கட் பீடுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் போடணும்னு சொல்கிறேன், அந்த ஷேப்பில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த தாமரை ஷேப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. லோடிங் வந்து அழகாக கொடுங்க. லீஃப் பூ ஒரு கலர், இது ஷேப் தான். நீங்கள் இந்த ஷேப்பை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் சூஸ் பண்ணி அழகாக அந்த டிசைனில் நீங்கள் கொடுங்க. இப்படி ஸ்லாண்டிங்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி கிராஸ் ஃபில்லிங் கொடுங்க. சென்டரில் கேப் இருக்க இடத்துல ஜரி த்ரெட் நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் பார்க்க ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இதில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஒரு ஷேப் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க கேப்பில் ஃபஸ்ட்டு லோடிங் கொடுத்துட்டு சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு அதில் நீங்கள் லோடிங் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.